15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். பிசி 82 இந்த இடத்துல நாம் இந்த 87 ஆப்போசிட் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது 14ஆம் தேதி வீடியோவில். ஆனால் பாருங்கள், இந்த 87 கரெக்டாக வந்திருக்கு. எப்படின்னு பார்த்துங்க. இந்த 90ன்ற நம்பருக்கு பாருங்கள் 95 வந்திருக்கு. இந்த 96ன்ற நம்பருக்கு 46. எல்லாமே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டு. எதுவுமே அப்படியே டைரக்ட் எந்த நம்பருமே அந்த 87ன்ற நம்பர் கரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் அப்படியே 82 ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. அதிலுமே ஒருத்தர் வின்னிங்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார். 82 பிசி வின்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் இந்த இடத்த மேட்ச் பண்ணியிருக்காரு. நம்ம குரூப்லேயுமே ஒருத்தர் 782 கெஸ்ஸிங் கொடுத்துருந்தார். ஸோ அதை வச்சு 82 ஒரு 10 செட்டு வின்னிங் சார்னு சொல்லியிருந்தார். இது பாருங்கள் 46 கீழே அப்படியே இருக்குது பாருங்கள் 82. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து பாருங்களேன் அது மேட்ச் ஆகிருக்கு. நம்ம ரொம்ப ஈஸியான ரிசல்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். ஸோ இருந்தாலுமே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் 69 கீழே 28. இந்த 69 46ன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 46 கீழே அப்படியே வந்து இங்கே 82 இருக்குது. ஸோ எத்தனை இடத்துல இது போன மாதத்தில் கூட பாருங்கள் 37 கீழே 19. ஸோ இந்த 19ன்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் வச்சு 46 அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 37க்கு 82. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருந்திருக்கு. அவர் நிறையா மார்க் பண்ணி போட்டிருந்தார். இங்கே பாருங்கள் 28க்கு 69, பாருங்கள் 46க்கு ஒரு 32. இந்த மாதத்தில் கூட பாருங்களேன் 37க்கு ஒரு 69. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இந்த பிசி 82ன்ற ரிசல்ட் வந்திருக்கு. இருந்தாலுமே நம்ம இந்த இடத்த பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் நம்ம கரெக்டாக அதை எடுக்க தவறிட்டோம் அப்படி தான் சொல்லணும். இருந்தாலும் பாருங்கள் பிசி 82 46 கீழே இது பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவுமே அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ அது கீழே இப்போ இந்த 65 இருக்குல்ல, இந்த 165ல் 2 நம்பராவது கேமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பிசி 56 65 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது அப்படியே பார்த்து வச்சுங்க. இந்த பிசி 56 65 ஒரு செட்டு. ஏன்னா 46 82 டைரெக்டாக தான் வந்திருக்கு. 146 அப்படியே ரிசல்ட் வந்திருக்கு. 782ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வந்துடுச்சு. அப்போ இங்கே ஆப்போசிட்டை வச்சுட்டாங்க அப்படின்னா 665ன்ற நம்பரை பாக்ஸில் அடிச்சிடலாம். மேக்ஸிமம் பிசி 56 திரும்பி வரலாம். அதனால் பிசி 56 65 பேசாமல் இந்த 165 அப்படியே டைரெக்டாக போட்டு பார்த்துருவோம். 165 156 ஏன்னா எதுவும் தவறாமல் அப்படியே கூட வந்துடலாம். ஏன்னா 146 அப்படி தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தாங்க அப்படின்னா இது 2 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இந்த 40க்கு 45. ஆனால் வந்து இது முடிஞ்சு போச்சு. அதாவது இது முடிஞ்சிச்சு. எப்படின்னா இங்கே பாருங்கள் 95லேருந்து 82 வரைக்குமான நம்பரு, 96 87 90. அதே மாதிரி பாருங்கள் போன மாதத்தில் 40 37 19 கேப் நம்பர் 2 இடத்துலையுமே இது கேப் நம்பர் க்ளீனாக முடிஞ்சிருக்கு பாருங்கள் கேமு. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலுமே நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் யாரோ ஒருத்தர் வின்னிங் எடுத்தாங்க அப்படின்னும்போது ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் சொன்ன அந்த மெத்தட் வச்சு தான் அந்த 82 வின்னிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இருந்தால் பரவாயில்ல. அது மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் துல்லியமாக பாருங்கள். வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 13ன்ற நம்பரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த 69 இங்கே 46 அப்படின்னு வைப்போம். இந்த 28 அப்படியே 82 அப்படின்னு வைப்போம். இங்கே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த 45ன்ற நம்பருக்கு பாருங்கள் அப்படியே வந்து 90 அப்படின்னு இருக்குது. ஸோ இருந்தாலுமே இது 3 இந்த 96லேருந்து 90 வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேப் நம்பர் வந்து 13ன்னு வருது. ஓகேங்களா? இங்கேயுமே வந்து அந்த 45 37 90ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த 13ன்றது கேப் நம்பராக நிற்கிது. எப்படின்னா இந்த 45க்கு இங்கே 95 இப்படி வச்சுப்போம். 45க்கு 95, இந்த 69க்கு வந்து 46.
அதிலும் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இந்த இதில் வந்து சி போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த 9 ஆப்போசிட் ஆகிருக்கு. இந்த 82 இங்கே 28ன்னு இருக்குது. அந்த 28க்கு இந்த 13 அப்படியே வந்து 31 13 வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எப்படின்னா பார்த்தீங்க, ஏன்னா 3 நம்பர்லுமே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டாக இருக்குது. 69க்கு 46, 45க்கு 95. அப்போ இந்த 28 82ன்னு திரும்பியிருக்கு. அப்போ இந்த 13 அப்படியே ஒருவேளை 13 அப்படின்னு வந்துடலாம். 013 அப்படின்ற நம்பரு ஒருவேளை வரலாம். அப்படி ஒருவேளை 31 வந்துருச்சு அப்படின்னா 731 பாக்ஸில் வரலாம். இங்கே வந்து 137 தான் இருக்குது மார்க்கிங்கில். இந்த இடத்துல 282ன்னு இருக்குது. ஒருவேளை இந்த 82க்கு அப்படியே வந்து 137ன்ற பாக்ஸு பிசியில் 731 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 013ன்ற நம்பரு வரலாம். பாருங்கள் எப்படி இந்த இந்த மெத்தேடு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 13ன்ற நம்பரு, இந்த 69 28 13ன்ற நம்பரு 69 28 13 அதே மாதத்தில் பிசியில் வந்தது. அப்படியே வந்தது, எதுவுமே மாறாமல் அப்படியே வந்தது. இப்போ அதை இங்கே மேட்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதை முதல்ல ஏபியில் மேட்ச் பண்ணுவோம். ஏபியில் இங்கே பாருங்கள் 96ன்ற நம்பரை 46 அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்ப்போம். 96க்கு 46 அப்படின்னு. அடுத்து இந்த 78ல் 82. அப்போ இங்கே வந்து இந்த நம்பர் தான் ஆப்போசிட் ஆகுது. ஏ போர்டு ஆப்போசிட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஏ போர்டு ஆப்போசிட் ஆகும்போது அப்போ இந்த 6 8 1ன்ற நம்பரு இங்கே பி போர்டில் 1 வச்சுருவோம். ஏன்னா இந்த 6 சி போர்டுக்கு போயிடுச்சு. இப்போ 8 வந்து பி போர்டுக்கு, அது கீழே 1 அப்படின்ற நம்பர் வச்சுருவோம். அப்போ 1ன்ற நம்பர் வச்சுட்டா இங்கே பாருங்கள் இந்த 9 7 6. அப்போ 9 7 6ன்ற நம்பரு 9ன்ற நம்பருக்கு 4 இங்கே வந்துருச்சு. அப்போ 2ன்ற நம்பர் இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த 6ன்ற நம்பர் இருக்குது. அடுத்து அதுக்கு 6ன்ற நம்பர் 1ன்ற நம்பரு சி போர்டு நிறுத்தினா மேக்ஸிமம் வந்து 11ன்ற நம்பரு பிசி வர மாதிரி இருக்குது. அப்போ ஏபியில் எப்படி மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த 69 இங்கே அப்படியே வந்து 14ன்னு வச்சுருவோம். ஃபுல் ஆப்போசிட்டு திருப்பாமே அப்படியே வச்சுருவோம். இப்போ இந்த 13ன்ற நம்பருக்கும் ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள் 68 அப்படியே வச்சுருவோம். இல்லை எதுவுமே திரும்பலை, ஃபுல் ஆப்போசிட்டு. அப்போ ஃபுல் ஆப்போசிட்னு வரும்போது இந்த 82ன்னு இருக்குது. ஸோ இந்த 82மே ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 37 அப்படின்ற நம்பரு இங்கே வரணும். 37 நம்ம ஏற்கனவே வந்து 2 வீடியோவில் பார்த்தோம். இந்த 37னுடைய ஆப்போசிட்டு பிசியில் வரணும்னு, அதே மாதிரி 82 வந்துடுச்சு. இப்போ 32னுடைய ஆப்போசிட்டு ஒன்று ஏபியில் வரணும். அது ஏற்கனவே நம்ம போன வீடியோலுமே அதை பற்றி பார்த்தோம். அப்போ 32க்கு ஒருவேளை 37 இதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு 37 வரலாம். ஏன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். 69க்கு 14 ஃபுல் ஆப்போசிட்டு, 13க்குமே ஃபுல் ஆப்போசிட்டு. அப்போ 82க்கும் ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 37 வருது. ஸோ அப்படி 37 வருது அப்படின்னா அப்போ இந்த நம்பரில் வந்து 11ன்னு நமக்கு வருது. அப்போ 37ன்னு வரும்போது இங்கே நாம் என்ன எடுத்தோம் அப்படின்னா, இது பாருங்கள் 37. அப்போது இந்த 137 பாக்ஸ் ஓடிக்கலாம். இல்லைங்களா? 37ன்ற நம்பரு வந்துச்சுன்னா 37க்கு 73ன்னு ஒரு வேளை திருப்புனாங்கன்னு வைங்களேன், 731ன்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா இந்த 31மே வந்து இந்த இடத்துலேருந்து நாம் ஒருவேளை 31 பிசி வரலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 731 வரலாம், இல்லை 11 அப்படின்னு ஒரு வேளை வந்துருச்சுன்னு வைங்களேன். ஏன்னா இங்கே இந்த 96க்கு 46, 78க்கு 82. அப்போ இங்கே வந்து 61க்கு 11 அப்படின்ற நம்பர் வரணும். அப்போ 11 வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை 511 அப்படின்னுமே வரலாம். இங்கே பாருங்கள் 63க்கு இங்கே 68. அப்போ இங்கே 50ன்ற நம்பருக்கு 55ன்னு வரணும். அப்போ ஒருவேளை 55 வந்துச்சுன்னா 551 அப்படின்ற நம்பர் வரலாம். இல்லைன்னா
ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி வந்துருச்சு அப்படின்னா, இல்லை ஒரு பாயிண்ட் அதிகமாகி வந்துச்சுன்னா 511 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஸோ அப்போ பிசியில் 13, 31, 11 பிசி. அப்போ ஏபியில் 37, 73, அதுக்கு சி போர்டு 1, இல்லைன்னா 137 வாய்ப்பு இருந்தால் பாக்ஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், 87, 13, 82. எப்படி 82க்கு மேலே ஒரு 13 தான் இருக்குது. ஸோ இப்போல்லாம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அது மேலே கீழே என்ன இருக்கோ அதுதான் வந்து ரிசல்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த மாதிரியும் வரலாம். ஓகேங்களா? அதனால் அந்த 13, 31 பிசி வச்சுருங்க. ஏபியில் 37, 73 வைங்க. வாய்ப்பு இருந்தால் 731 பாக்ஸ் அடிங்க. 511 அப்படி இல்லைன்னா 501 அந்த மாதிரியும் வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதத்துலேயே வந்து பாருங்கள், ஏபியில் 29, 37, 69ன்னு இருக்குது. ஸோ அந்த 69க்கு அப்படியே வந்து திருப்பி வச்சா 96. அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு வச்சு பாருங்கள், 46. அடுத்து பாருங்கள் 37. 37க்கு 2 நம்பர் ஆப்போசிட் வச்சுட்டா 82. ஸோ அப்போ 82 வந்துடுச்சு. 69க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 37க்கு 2 நம்பருமே ஆப்போசிட்டு. அப்போ இந்த 29 அப்படியே வந்து 92 அப்படின்னு பிசியில் வரலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு முறை வந்திருக்கு பாருங்கள். மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன், இருங்க. இந்த இடத்துல நினைக்கிறேன் 2 இடத்துல பார்த்தேன், சரியாக மார்க் பண்ண மாட்டேங்க. பாருங்கள், இந்த 92ன்ற நம்பர் பாருங்கள், இங்கே வந்திருக்கும் பாருங்கள். இந்த 92க்கு 29 இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த 78க்கு 32, அதாவது 92 நம்பர் 29 அப்படியே வந்துருச்சு. இந்த 78ன்ற நம்பரு 37ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ இந்த 46ன்ற நம்பரும் அதே மாதிரி 69ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த 46ன்ற நம்பர் டைரெக்டாக 46ன்னே வந்திருக்கு. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பியிருக்கு 82ன்னு. அப்போ இந்த 29ன்ற நம்பர் இங்கே அப்படியே வந்து 92 அப்படின்னே வந்துடலாம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த 26ன்ற நம்பரை பார்த்துங்க. 26க்கு ஒரு 92, 26க்கு ஒரு 92 வந்திருக்கு. அப்போ 62க்கு ஒரு 29, அது ஆல்ரெடி மேலே ஒரு 29 இருக்குது. அங்கேயே வந்து ஒரு 92ன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள் 929ல். அப்போது பிசியில் ஒரு திரும்ப வந்து ஒரு 29 வரணும். 92க்கு ஒரு 92, ஒரு 26. அப்போ 62 ஒரு 29, திரும்ப ஒரு 29ன்ற நம்பர் 29ன்ற நம்பரை பிசியில் வைப்போம். அப்போ பிசியில் ஒரு வேளை 29 அப்படின்னு நம்பர் வைக்கும்போது 529ன்ற நம்பரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பிசியில் 11, 13, இல்லைன்னா இந்த 317 பாக்ஸில் தான் ரிசல்ட் வர மாதிரி. இந்த 713, இந்த 156 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இதில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் பாருங்கள் 1ன்ற நம்பர் தான் அதிகமாக ஆல் போர்டில் வர மாதிரி இருக்குது. எது உங்களுக்கு நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 11, 13, இந்த 713ன்ற நம்பரில் தான் ஆல் போர்டு வர மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா பிசி 56, 65 மட்டும் பிசி வச்சு பாருங்கள். ஓகேங்களா? பிசியில் 56, 65 மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லை வாய்ப்பு இருந்தால் 713 பாக்ஸ் அடித்து பாருங்கள்.